குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்எம் கிரியேட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டிலையே ஹோம்மேட் மைசூர் பாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கடாயில் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா கடலை மாவு. அது வந்து 2 டம்ளர், இந்த காமிக்கிற 2 டம்ளர் எடுத்துக்க போகிறேன். ஸோ இது பக்கத்துலேயே வந்து சுகர் எடுத்துக்கிறேன். சுகரும் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட் குவான்டிட்டி. இது ஒன்றுனா இது 1, இது 2 டம்ளர்னு 2 டம்ளர். ஃபஸ்ட்டு சுகரை வந்து நான் வந்து வானலியில் போட்டு 2 டம்ளர் சுகரை வானலியில் போட்டு நான் வந்து லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி இப்போ பாயில் பண்ண வைக்கிறேன். லைட்டாக இது மாதிரி பாயில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதே டம்ளரில் கொஞ்சம் வாட்டர் அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஊற்றுறதுக்காக ஆக்சுவலாக பீஸ் போடுறதுக்காக மிருதுலா வந்து ஆக்சுவலாக பிளேட் ரெடி பண்ணிகிட்ருக்கா. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கடலை மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறிட்டே இருக்க வேண்டியதான். கடலை மாவு போட்டாச்சு. இது வந்து கட்டிப்படாமல் கிளறணும், பார்த்துக்கோங்க. கட்டி இருந்துச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது, மைசூர் பாக்கு நல்லா வராது. ஸோ இது 2 டம்ளர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டிப்படாமல் நல்லா கிளறணும். பாருங்கள், இப்போ கட்டி இல்லாமல் அதை வந்து கிளறி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டே அதை இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பக்கத்து ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வானலியில் வந்து நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எந்த கப்பு எடுத்தோமோ 1 கப்பா 2 கப் எடுத்தோன்னீங்கன்னா அப்புறம் நான் 1 கப்பு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து 1 கப் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அது பாயில் ஆக அதை எடுத்து நான் வந்து கரண்டியில் எடுத்து பக்கத்தில் வந்து இருக்கிற இதில் போட்டு வந்து கிளறிட்டுருக்கேன். இப்போ அந்த ஆயில் வந்து சூட்லேயே தான் இருக்கணும் ஆக்சுவலாக. இப்போ இது வந்து தான் நமக்கு பதம் ஆக்சுவலாக. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அந்த சுருன்னு வருது பார்த்திங்களா, அது எல்லாம் அடங்குற அளவுக்கு நம்ம மறுபடியும் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் இது சரியான பிறகு நம்ம வந்து செட்டில் டவுன் ஆன பிறகு மறுபடியும் எடுத்து நம்ம ஊற்றி கிளறணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த ஒயிட் எல்லாம் போயிடும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து நெய்யை அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா கிளறணும், பார்த்துக்குங்க. இது நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் காமிக்கிறேன். ஸோ நிறையா நேரம் நம்ம வந்து கிளற மாதிரி இருக்கும். அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டால் கூட அடி பிடிச்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவு அந்த இது எல்லாம் ஒயிட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் டவுன் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்போ மறுபடியும் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற கீ எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான். பாருங்கள், சர்றன்னு வருது பாருங்கள், இது மாதிரி வரணும் ஆக்சுவலாக. மறுபடியும் நம்ம வந்து கிளற வேண்டியதான். ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி கிளறிட்டே இருக்கணும். நம்ம ஃபுல்லு ஒரு கப்பு எண்ணெய் 1 கப் நெய் காலியாகிற வரை ஊற்றி கிளறிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுக்கவே கூடாது. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்ட்